ஒருவேளை அஜித்தும் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடிக்கு 1/3, விஜய்க்கு 1/3, அஜித்துக்கு 1/3. எப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாம் இதை பரப்புங்கப்பா. அஜித் ஒரு மாநாடு போட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடிக்கு 1/3, விஜய்க்கு 1/3, அஜித்துக்கு 1/3. அப்படியே அரசியல் கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. சும்மா பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமிகளை வச்சுக்கிட்டு பொய்யான பரப்புரைகளும் இட்டுக்கட்டிய ஆதாரமற்ற செய்திகளையும் பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை பரப்புனவங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை 18% கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எதிர்ப்பு வாக்குகள், மாநில உரிமை தொடர்பாக எதிர்ப்பு வாக்குகள் கொண்ட பாஜகவை விஜயோட பெரிய போல்ஸா மதிச்சு கூட்டணி சேர்த்துக்கிட்டாரு. கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அவங்க சீட் ஷேரிங் இருக்கு, சேர்ந்துருக்காங்க. இதை நீங்க ஒத்துக்கிடுங்க, மனச்சாட்சிப்படி ஒத்துக்கிடுங்க. விஜய் நம்பல, பாஜகவை நம்புற. இது நான் எல்லாத்திட்டும் சொல்ல வரல, ஏன்னா இது கற்பனை செய்தி, பொய் செய்தி. விஜய் தொடர்பாக எல்லாத்துமே கற்பனை செய்தி, பொய் செய்தி. டாங்கிபிளா எந்த எவிடன்ஸும் கிடையாது. பணத்தை வாங்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி மீடியாவை ஃபீட் பண்ணி பைத்தியக்கார நாட்டு ஊடகத்தில் இருக்கும் காதில் பூச்சுத்தி இருக்கோன்னு காதை காட்டிக்கிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்களும் முட்டாள்தனமாக தெரியுறாங்க. அதாவது தரவுகளோடு நீ பேசிட்டா நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்.